ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்வதிபுரம் அருகாமையில் ஒரு அழகான வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம். நல்ல சூப்பரான வீட்டு மனைங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டோபர் காலனின்னா நம்ம பொன்னப்ப நடர் காலனி மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஏரியா. முன்னாடியே பழைய காலத்தில் இவ்வளோ லே அவுட்டுங்க. நல்ல விஐபிஸ்லாம் குடியிருக்கிற ஏரியா. அதுதான் நம்ம கிறிஸ்டோபர் காலனி அந்த மெயினான ஏரியா தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம மனையோட முன்னாடி உள்ள பாதை. நம்ம மனையோட முன்னாடி உள்ள 16 அடி பாதை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லோன் வசதியோ எதுனாலும் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு 13 சென்ட் மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறீங்க, இதெல்லாம் ஒரு வீடுகள் தான், பின்னாடி இருக்க குடியிருப்புகள். அதனால தான் நம்ம அதை ஜூம் பண்ணி காமிக்கிறோம். கிழக்கு பார்த்த மனை. இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்த இருக்குது. நல்ல திருத்தி எல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல மேடான பூமியில் இருக்குது. இந்த மனைக்கு அந்த வீட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மனை மேடான பூமியில் இருக்குது. உங்களுக்கு வந்து மொத்தம் 13 சென்ட் அப்படிங்கும்போது மொத்தம் 13 சென்ட்டாக நம்ம வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து இந்த மனையை 2ஆக வேணாலும் பிரிக்கலாம்னா ஒரு 10 அடி பாதை போட்டு நமக்கு பின்னாடி உள்ள பாதையும் முன்னாடி உள்ள மனையும் தனித்தனியாக நமக்கு பிரிச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வேணும், அந்த மனை வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம பிரித்தும் நமக்கு தரலாம். மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். 13 சென்ட்டே வாங்கிக்கலாம். இல்லைன்னா நமக்கு இதில் பாதியாக நம்ம வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பாதை வசதியோடு உங்களுக்கு வந்து இந்த மனையை நம்ம வந்து சரி பண்ணி தருவாங்க. நமக்கு வாங்குறதுக்கு நமக்கு பிரித்தோம் நமக்கு இந்த மனையை நமக்கு தருவாங்க. கிழக்கும் வடக்குமா வரும். நம்ம பிரித்து வாங்கினாலுமே ஒரு மனை கிழக்கு பார்த்தோம், ஒரு மனை வடக்கு பார்த்தோம். இப்போ தெரிகிற அந்த பில்டிங் தான் சென்ட் சேவியர் காலேஜ். நம்ம வடசேரி பார்வதிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் நமக்கு இந்த மனையோட டிஸ்டன்ஸு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிவு, அதாவது வந்து கிறிஸ்டோபர் காலனி 1, 2, 3 பிரிவுகள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது செகண்ட் பிரிவில் தான் இந்த இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ரொம்ப ஆழம் குறைவாகவே நமக்கு வந்து போர் போட்டால் ரொம்ப ஆழம் குறைவாகவே நமக்கு தண்ணி வந்து உடனே வர்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஊற்று நிறைந்த ஏரியா. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பழைய காலங்கள்லாம் விவசாயங்கள் நடந்த ஏரியா தான். விவசாயங்கள் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்த ஏரியா தான். இது இப்போ கம்ப்ளீட்டாக குடியிருப்பு பகுதிகளாக மாற்றிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன்லாம் கெட்டி இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா அந்த கீழ் சைடில் ஃபவுண்டேஷன்லாம் கெட்டி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. மனையோட நீளமும் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வித்து, அதாவது வீதியும் நல்லா இருக்குது. உங்களுக்கு 2ஆக பிரித்து உங்களுக்கு வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனை நாங்கள் வாங்கி தருவோம். சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க. நமக்கு வந்து 20 அடியிலே இந்த இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியாது. நீங்கள் விசாரிச்சே பார்க்கலாம். 20 அடியிலே நமக்கு இந்த சுவையான தண்ணீர் குடிநீர் வந்து நமக்கு வந்து போர்வெல்லில் நமக்கு இங்கே சப்ளை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். நாங்கள் சொல்கிறது சும்மா நாங்கள் 20 அடியிலே கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் அட்வர்டைஸ் போடலை. கண்டிப்பாக வந்து நீங்கள் விசாரிக்கலாம். இது சென்டின் விலை இவங்க கேட்குறது 11 லட்சம் கேட்குறாங்க. இந்த ரேட்டு உங்களுக்கு வந்து கடுமையான லாபம். கிறிஸ்டோபர் காலனிக்குள்ளே 25 லட்சம் வரை கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 2வது பிரிவில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து 11 லட்சம் அப்படிங்கும்போது கடுமையான லாபங்க. விலையில் வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ.